Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னை உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சியை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீலம் பண்பாட்டு மையத்திலேருந்து அட்மின் அவர்களும் அதே மாதிரி பாரஞ்சித் அவர்களும் அதை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி சென்னை முழுவதும் உணவு திருவிழா நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மெரினா ஃபுல்லாகவே இந்த உணவு திருவிழா நடத்தி இதை டெப்டி சிஎம் அவர்களும் திறந்து வைத்து இந்த திருவிழாவை பிரம்மாண்டமாக நடத்தி வச்சு பார்க்க முடிஞ்சது. ஸோ இது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 4 நாட்கள் நடக்கும் அப்படின்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவலில் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் கிட்டத்தட்ட 286 ஃபுட்டு கிட்ட இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு நான்வெஜ்ஜும் சரி, இன்னொரு சைடு வெஜ்ஜும் சரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் நிறைய வகையான நிறைய ஊர்களான டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக மதுரை கறி தோசையிலேருந்து, விருதுநகர் கரண்டி ஆம்லேட்லேருந்து இப்படியாக நிறைய விஷயத்த போட்டிருக்காங்க இந்த திருவிழாவில். அதுலேயும் முக்கியமாக இதில் இப்போ என்னென்னா பீஃப் போடலை அப்படின்ற விஷயத்த இப்போ பாரஞ்சித் அவர்களும் அதே மாதிரி நீலம் பண்பாட்டு மையத்தில் இருக்கவங்களும் ஒரு ட்வீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் பேசும் பொருளாக மாறிச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா உணவு வகைகளும் இந்த ஃபெஸ்டிவலில் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் மாட்டு இறைச்சியை மட்டும் புறக்கணிக்கிறது என்ன அவசியம் அப்படின்ற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பான்மையான மக்களும் இப்போ எல்லாரும் பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் அது சென்னையில் இருக்கவங்களும் சரி, அதே மாதிரி மற்ற ஊரில் இருக்கவங்களும் இப்போ பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும். இதற்கு பதில் தரும் விதமாக இன்னொரு சைடும் அதாவது அந்த நிறுவனம், அதாவது இந்த உணவு திருவிழா நடத்துகிற நிறுவனமே ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பீஃப் ஸ்டால் நடத்துகிறோம், அதிலே பீஃப் ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சென்னை மெரினா கடற்கரை நடைபெறுகிற இந்த உணவு திருவிழாவில் அரங்கு எண் 17 பீஃப் சுக்கா மற்றும் பீஃப் கிரேவிலாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றதையும் அந்த தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்க விஷயம் தான் இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும், அதே மாதிரி பாரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னது குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.